வணக்கங்க. ஒருத்தன் வந்து லோன் முடிக்கிறதுக்காண்டி இஎம்ஐ லோன் கட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில். அப்போ அந்த ப்ரைவேட் பேங்க்கில் போய் லோன் முடிக்கணும், நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கான். ஊருக்கு போகிறீங்கன்னா இப்போ தாராளமாக போயிட்டு வாங்க, லோனை கண்டினியூ பண்ணுங்கள். ஊருக்கு போகிறதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? நீங்கள் லோனை கண்டினியூ பண்ணுங்கள், எங்கே இருந்தாலும் பைசா இஎம்ஐயில் அக்கௌண்ட்டில் பைசா போட்டால் போதும், அது பாட்டு ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றான். இல்லைங்க, லோன் எனக்கு வேண்டாம், என்னால் கட்ட முடியல, அதனால் இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்றான். க்ளோஸ் பண்ணதுக்கு வந்திருக்கோங்க. சரி, அப்போ நான் மேனேஜரை பார்த்து சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சொல்லியாச்சுங்கிறேன், அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சர்வர் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு. அவர் காலையில் மதியம் ஒரு 1 மணிக்கு போயிருக்காரு. உடனே 2 மணிக்கு போய் கேட்குறாரு, கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களாம் இருக்கிறாங்க, அந்த சர்வர் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அடுத்த ஆள் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் போய் கேட்க போகிறாரு, பான் கார்டு வச்சுருக்கீங்களா, ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களா, எல்லாம் கொண்டு வந்து வைக்கலாம், எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. உடனே இவர் போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வராரு. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோடனே, எடுத்துகிட்டு வந்தீங்களா, சரி, அப்போ உங்களுக்கு ப்ரீ க்ளோஸ் லெட்ரு பார்க்கணும், பார்த்துட்டு நான் எவ்வளோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. அப்போ ப்ரீ க்ளோஸ் லெட்ரு பார்க்கும்போது பார்த்துட்டு சொன்னோடனே அதில் இருந்து மணி திருப்பி ஒரு 1 மணி நேரம் ஆகுது. மறுபடியும் போய் ப்ரீ க்ளோஸ் லெட்ரு வந்துட்டான்னு சொல்லி கேட்கும்போது, வந்துட்டு சர்வர் ஸ்லோவாக இருக்குது, இருங்க வெயிட் பண்ணுங்க. உடனே அவலேருந்து 1 மணி நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட அப்போ 4 மணி ஆகி போச்சு. அப்போ 4 மணி ஆனோடனே மறுபடியும் போய் கேட்குறாரு, ப்ரீ க்ளோஸ் வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம், நான் சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டு வந்துடுறேன். உடனே அவர் சாப்பிட விட்டார். சாப்பிட விட்டு 4:30 மணிக்கு மேலே வராரு. அப்புறம் இன்னும் வேறு கஸ்டமர் பார்த்துட்ருக்காங்க. வேறு கஸ்டமர் பார்த்தோன்னே மறுபடியும் ப்ரீ க்ளோஸ் லெட்ரு வந்துட்டான்னு சொல்லி பார்த்தோன்னே, சர்வர் ஸ்லோவாக இருக்குது, இன்றைக்கி எல்லாருமே காலையிலேருந்து வேலை பார்க்குறாங்களா, நிறைய பேர் லோனுக்காரங்க எல்லோரும் வராங்களா, அதை வந்து எல்லோரும் இப்போ தான் கலெக்ஷன்லாம் போய்ட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணும்போது அது வந்து எல்லோரும் ஓப்பன் பண்ணும்போது சர்வர் ஸ்லோவாக இருக்கும், அதனால் நீங்கள் உட்காந்துருங்க, நாங்கள் கூப்பிடுதோம் அப்படின்றாங்க. மறுபடியும் அவர் ஒரு 5 மணிக்கு போய் கேட்குறாரு. 5 மணிக்கு கேட்கும்போது, இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்குது, ரெடி ஆகிரும், கூப்பிடுது அப்படின்னு. மறுபடி 6 மணி ஆகிட்டு. 6 மணிக்கு இப்போ சர்வர் சரியாயிட்டாங்க, வந்துட்டாங்க. இப்போ தான் வந்திருக்கு, உடனே எவ்வளோ வச்சுருக்கீங்களா, இருக்குது, கொண்டாங்க. அடுத்தால 6 மணிக்கு அங்கே ஒரு கட்டி, அப்புறம் பில்லு போட்டு திருப்பி ப்ரிண்ட் அவுட்டு வருமானு சொல்லி பார்க்கும்போது, ப்ரிண்ட் அவுட்டுக்கு அங்கே சுமாராக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது, வராது போல் இருக்குது, ஒன்லி மெசேஜ் மட்டும் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் சரின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு உடனே வராரு. ஆக நம்ம ஒரு பேங்கில் வந்து லோன் எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப லேட்டாக்குறாங்க. ஆனாலும் அதை விட நம்ம பையில் பணத்தை வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ண போனாலும் அங்கேயும் லேட்டாக்குறாங்க. ஆக கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பாக இருக்கிறது. ஆக சிந்தித்து செயல்படுங்கள் மக்களே. கடனால் இன்றைக்கி ஒரு வீடும் பாதிக்கப்படுது, குடும்பமே பாதிக்கப்படுது.